ஒரு பொழப்பு. நல்ல பெருமாள் வர்றான், பார்க்காத எங்க? ஏய் பெருமாள் இல்லைடா, எதுக்கு நிற்க சொன்ன? எதிராக தான் பண்ணுவான். நல்ல நண்பன். நானும் மரகதமும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். முடிஞ்சா பண்ணிக்கோ. முடிஞ்சா? ஏய் அதனால தானே பண்ணிக்கலான்னு இருக்கோம். எனக்கு ஒன்றுமே புரியலை. அவனுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம போய் போஸ்ட் ஓட்டுவோமா? வா. புரிகிற மாதிரியும் பேச மாட்டான், சொன்னாலும் கேட்க மாட்டான். ஐயா எப்படி ஜனங்களாம் அமைதியாக இருக்காங்க பார்த்தியா? எல்லாம் ஓட்டு போடுற மாதிரியே தெரியுது. வணக்கம். ஓ, நோட்டு புக்கெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்களா? வணக்கம். சிதம்பரம் சொல்றது யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க சொல்றதால கேக்குறேன். ஏய் ஏண்டா என்ன அது? இவங்க எப்படி பண்றாங்க? படம் ரிலீஸ்னாவே இப்படிதான். எனக்கு தெரியும், ஆனா ஓவரா பண்றாங்கல்ல. வணக்கம். எவனாவது நாற்காலில உட்கார்ந்தீங்க தொலைச்சு போடுவேன். நான் ஜெயிலுக்கு போனவன். என்னை விட இந்த நாற்காலில உட்கார்றதுக்கு எவனுக்கு அருகே இருக்கு? ஆமையாரா தலைவர் பதவிக்கு சரியான ஆளு. 116 தடவை ஜெயிலுக்கு போன ரெக்கார்டு எவன்கிட்ட இருக்கு? நாற்காலிக்கு சண்டை போடும் நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா. நான் சொன்னா கேட்பது யாரு? நீ வேற ரஜினி வர போறாரு. இல்ல ஏதோ பிரச்சனையா? தேட்டரை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை முழுசா பார்க்க முடியல. என்ன காரை இருக்கிறாங்க, பட்டுவலியம் பண்றாங்க. படத்தை நிறுத்தியா? கூட்டமா சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க கேட்டாங்க. என்ன பண்றோம் பாரு. உள்ள வைடா. ஐயா தாண்டா வர சொல்லியிருக்காரு. ஐயா கார்ல இருக்காருண்ணே. வா சிதம்பரம், உட்கார். எத்தனை வருஷமா ஐயா கூட இருக்க? ஒரு 10 வருஷம்? 15 வருஷம். ஐயப்பா, ஐயா மந்திரமூர்த்தி சிதம்பரத்தை காப்பாத்துவரா? கஷ்டமுங்க, கழட்டி விட்டுருவாரு. இவர் இடத்துக்கு ஜெயிலில் இருக்கிற அவரோட பழையாலே கூட்டியாடுறாருன்னு சொன்னாங்க. அன்னைக்கு உனக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டுடனே என் பயனில் அனுப்பி அவனை தூக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஏற்கனவே உங்கள் பஞ்சாயத்தில் நாங்கள் நுழைஞ்சிட்டோம்னு சொல்லி கட்சியில் அசிங்கப்படுத்தி சீட்டை வாங்கிட்டு போயிட்டீங்க. நம்ம கூட இருக்கிறோன்னு கொண்டுன்னா நம்ம தானே உதவி பண்ணணும். இல்லாட்டி என்னத்துக்கு இந்த அரசியல் அளவு சொல்லு. உனக்கு நான் சொன்ன புரியாது. டேய் வாடா, பயப்படாத. உங்கள் கூட்டத்தில் இருக்க ஏன் ஓட ஓடித்தான்? ஏய் சொல்டா. அண்ணா, மந்திரமூர்த்தி ஐயா உங்களை சமாதானப்படுத்தி உங்களை ஒதுக்க பார்க்குறாருண்ணே. பார், நீ எப்போ அந்த பாட்டு அடி வாங்கினியோ அப்பயே உன் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நீ அவர்கிட்ட உழைப்பெல்லாம் வீணா போகாமல் இருக்கணும்னா அந்த ரவியை முடிச்சிரு. அப்பதான் மந்திரமூர்த்திக்கு ஓ மேல பயம் வரும். நீ விருப்பப்பட்டா என்கிட்ட பயிலும் இருக்காங்க, நான் அனுப்புறேன். நம்பலாமா? நீ வண்டி நிப்பாட்டின இடத்துல என் பயிலும் அருவாளோட தான் நிற்கானுவேன். அவங்களையும் தாண்டி வந்து தானே எங்களோட பேசிட்டு இருக்க. நம்பிக்கை அவனுக்கு வச்சிருக்க அருவாளையும் கிடையாது, நான் பேசுகிற பேச்சிலே இல்லை. நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. அந்த பயலுக்கு ராத்திரிக்குள்ள கைலாச பதிவு கொடுத்துட்றேன். மந்திரமூர்த்தி ஊடால ஏதாவது யோசனை சொன்னா இனி என்கிட்ட செல்லுபடி ஆகாது. கட்டாயப்படுத்தினா அவரையே போட்ட வேண்டியது. இதை மாத்திரம் செஞ்சுட்டா நான் கட்சியில் பேசி எப்படியாவது சீட்டு வாங்கிடுவேன். அது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் எந்த குறையும் இல்லை, உன்னை நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாத.
நீ போ, நான் ஏழுங்க அனுப்புறேன். டேய், நம்ம ஃபைலில் கூட்டு போய் இந்த பெயிண்டர் பேரை முடிச்சிருக்கேன். இல்லை எங்கே நில்லு. போ வர. என்னடா? அண்ணா அவன் மண்டபத்தில் இருப்பானண்ணா. சரி இது வாங்கடா. ரெடியாடா? அண்ணே, அவனை என் கையாலேயே போடணுண்ணே. என் தங்கச்சி அவனை நம்பினது என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டானே. ஏறா வண்டியில். ஏய் இங்கே இரு. எங்க அவன்? வாசம்பரம் எனக்கு உயிர் பிச்சை போட்டு போயிட்டான். ஜெயிலில் தான் பழக்கம். 4 வருஷமா ஜாமீனுக்கு தலையில தண்ணி குடித்தேன். ஒன்றும் நடக்கலை. ஆனால் அவன் வரைஞ்ச முருகனுக்கு முன்னாடி பாதயாத்திரை போகிறதா வேண்டிக்கிட்டேன். நம்ப மாட்டேன், இன்னி 8 நாத்து ஜாமீனில் வந்துட்டேன். விசாரிச்சுட்டேன், அவன் மேலே தப்பு இல்லை. தெய்வத்தை வரைஞ்ச கை. அவனை விட்டுரு, ஐயாட்ட பேசி தீர்த்துக்கலாம். ஓ, அவன் பேசுனவனுக்கு கேட்டுச்சா? எனக்கு யார் பேசுறதும் கேட்காது. சொன்னா என்னாச்சுண்ணே? வா.